Hi friends, welcome to Chennai food. வீட்ல இருக்கக்கூடிய பாலும் சர்க்கரையும் போதுங்க ரொம்பவே சாஃப்ட்டான பஞ்சு மாதிரி ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பாலை பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. இந்த பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். பால் இப்போ பொங்கி வருதுங்க. பொங்கி வரும்பொழுது நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் நாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட போகிறோம். நான் 1 லிட்டர் பால் எடுத்ததுனால ஒரு எலுமிச்சம்பழம் பிழிகிறேன். அந்த சாறை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு கரண்டியை போட்டு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. பால் திரிஞ்சு வரணும். பாருங்க, பால் திரிஞ்சு வருது. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். தண்ணி தனியாக, இந்த பனீர் தனியாக பிரிஞ்சு வரணும். நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கிக்கலாம். ரெடி பண்ண பாலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கரண்டி போட்டிருக்கேன். ஸ்ட்ரைனர் போட்டு அதுக்கு மேலே துணி போட்டு வச்சுருக்கேன். இதை இதில் வடிகட்டி விட்டுக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதானா அந்த லெமன் ஸ்மெல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே அலசி விட்டுக்கலாம். அலசினதுக்கப்புறமா இந்த துணியை அப்படியே எடுத்து நம்ம இதை பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை அப்படியே நல்லா முறுக்கி விட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சிக்கணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பொறுமையாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொடி இல்லைனா டேப்பு இல்லை கரண்டி மாட்டுற ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஒரு 1 ஹவரில் வடிஞ்சிரும். அது மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோங்க. இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு இல்லைனா குருமா கிரேவி செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்தலாம். இதை வேவ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதிலேருந்து இந்த பனீரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சதுக்கப்புறமா இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த பன்னீரை மட்டுமே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மாவு பதத்துக்கு சாஃப்டாக கிடைக்கும். 5 நிமிஷம் இந்த பன்னீரை நல்லா இழுத்து பிசையணுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பதத்துக்கு கிடைக்கும். இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டி எடுக்கணும். ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, அது வெந்ததுக்கப்புறமா டபுளாக ஆகும். அதனால் நான் சின்னதாக தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க, வெடிப்புகள்லாம் இல்லாமல். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரசகுல்லா பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பிடிச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் இது டபுள் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சர்க்கரை ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 240 ml. 1 லிட்டர் பாலுக்கு நான் இந்த அளவு சேர்க்குறேன். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மாதிரி 3 மடங்கு. இப்போ இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடுச்சிங்க. இப்போ சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைனா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ரோஸ் எசன்ஸ் தான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லை வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நாம் ரெடி பண்ண இந்த ரசகுல்லா பால்ஸ் அதை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ஜீராவில் சேர்த்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம இந்த ஜீராவில் இந்த பால்ஸ் எல்லாம் வேக விட போகிறோம். மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். ரசகுல்லா ஜீராவோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. பாருங்கள், போடும்பொழுது என்ன சைஸில் இருந்தது, இப்போ பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. இப்போ சூடாக இருக்குது, என்னால் விரலை வைக்க முடியல. அதனால தான் இப்படி அழுத்தி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும்.
இன்னும் இது ஜீரகம் நல்லா ஊற விட்டுட்டு நம்ம மறுநாள் சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். சில பேருக்கு ரசகுல்லானா ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு ரசகுல்லாவை செஞ்சு சாப்பிட்லாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ரசகுல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1 லிட்டர் பாலும் சர்க்கரையும் வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ரசகுல்லா கூட உடையில, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ரசகுல்லா செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாலும் சர்க்கரையும் மட்டுமே வச்சு ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.